ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட அமைச்சர்களும் எம்பியாக பதவியேற்பு. கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியேற்ற போது எதிர்க்கட்சியினர் முழக்கம். பொறுப்புள்ள எதிர்க்கட்சியை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கும் முன்பாக பிரதமர் மோடி பேச்சு. மேலும் 10,000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக போராட்டம். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக முழக்கம். கள்ளச்சாராய விற்பனையில் பெரும் புள்ளிகளுக்கு தொடர்பு என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் கள்ளக்குறிச்சி போராட்டத்தில் அறிவிப்பு. இதெல்லாம் ஏற்கனவே மேதக ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதக ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அனைவரும் மேதக ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம். மருந்து கையிருப்பு தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் இருந்து விலக தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சவால். ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக புகார் மனு அளித்துள்ளதாக தகவல். சென்னையில் அம்மா உணவகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதியம் உயர்வு. 300 ரூபாய்க்கு பதில் 325 ரூபாய் தினக்கூலியாக வழங்கப்படும் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். வயதான ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும். பள்ளிக்கல்வித்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கேரளாவின் வயநாட்டில் வீட்டிற்குள் புலி நுழைந்த வீடியோ. கூண்டு வைத்து பிடித்த வனத்துறை. கள்ளச்சாராய விவகாரத்தில் தங்களை தொடர்புபடுத்தி பேசிய ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் நோட்டீஸ். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதுடன் தலா 1 கோடி ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் எனவும் நிபந்தனை. ஐதராபாத்தில் நடைபயிற்சி சென்ற பெண்ணை 10க்கும் மேற்பட்ட நாய்கள் துரத்தி கடித்த கொடூரம். அடுக்குமாடி குடியிருப்பில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஹஜ் புனித பயணத்தின் போது வெப்பம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300 உயர்வு. 83% பேர் அனுமதியின்றி நீண்ட தூரம் நடந்து வந்தவர்கள் என சவுதி அரசு தகவல். சென்னையில் சாலைகளில் திரியும் மாடுகளை பிடிக்க ஒவ்வொரு மண்டலத்திலும் கூடுதலாக 5 பேர் நியமனம். தினக்கூலி அடிப்படையில் நியமிக்கப்படுவார்கள் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். T20 உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்க அணி. சூப்பர் 8 சுற்றின் முக்கியமான போட்டியில் தோல்வியடைந்து மேற்கிந்திய தீவுகள் வெளியேறியதால் ரசிகர்கள் சோகம். T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இன்று இந்தியா ஆஸ்திரேலியா பல பரீட்சை. போட்டி நடைபெறும் செயின்ட் லூசியாவில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழை. தமிழ்நாட்டில் வரும் 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், திமுக ஆட்சியில் நகரம், கிராமம் என வித்தியாசமின்றி சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார்.
முதலமைச்சரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8,120 கிலோமீட்டர் சாலைகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றார். கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 16,596 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தவும் 425 உயர்மட்ட பாலங்கள் கட்டவும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வருகின்ற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். 18வது மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முதலாவது உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் பிரதமர் மோடியை எம்பியாக பதவியேற்க தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாப் அழைத்தார். இதனையடுத்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் பலத்த கரகோஷத்திற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். மக்களவையின் அவைத் தலைவராகவும் பொறுப்பேற்றார். பிரதமர் மோடி 3வது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். मैं नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருச்சி கொள்ளிடக்கரையில் ஆபத்தை உணராமல் 50 அடி உயரத்தில் குதித்து விளையாடும் சிறுவர்களை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். திருச்சி மாநகரையும் புறநகரையும் இணைக்கும் முக்கிய பாலமாக நம்பர் 1 டோல்கேட் அருகே ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் ஒன்று இருந்தது. இப்பாலம் பழுதடைந்ததால் அதன் அருகே நேப்பியார் வடிவிலான புதிய பாலம் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் அண்மையில் நண்பர்களுடன் கொள்ளிடம் பாலத்திலிருந்து குதித்து விளையாடிய ரோஷன் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்த சுவடு மறைவதற்குள் இன்று உயிரை பணயம் வைத்து பாலத்திலிருந்து குதித்து மேலும் அதிக சிறுவர்கள் விளையாடி வருகின்றனர். பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் குளிக்கணும்னு. அதுல தப்பு கிடையாது. ஆனா நம்ம ஆபத்து இல்லாம குளிக்கிறோமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணும். பெற்றோர்களும் பாத்தீங்கன்னாக்க அவங்களும், அதாவது இளைஞர்கள் அதிக அளவில் வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாலத்தோட மேல் பகுதி அந்த டாப்ல போயிருந்து அங்க இருந்து டைவ் அடிக்கிறாங்க. அது ஒண்ணு. அது இல்லாம இந்த பகுதி ரொம்ப புதைமணல் நிறைந்த பகுதி, ரொம்ப ஆழம் ஜாஸ்தி. இது இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு வர்ற இளைஞர்களுக்கெல்லாம் இதை பத்திய அறிவோ எதுவுமே கிடையாது. சமூக வலைதளங்களில் வரும் ரீல்ஸ்களை பார்த்து கொள்ளிடம் பாலத்தில் குளிக்கும் சிறுவர்களை பாதுகாக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுற்றுலா வரும் பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.